ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் முதலாம் அற்புதத்தை கானா ஊர் கல்யாண வீட்டில் அவர் வெளிப்படுத்தி அங்கே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இதை கண்ட சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பிரியமான கர்த்தருடைய மக்களே, ஜனங்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த அற்புதங்களை அவர் அந்த திருமண வீட்டில் செய்யும் பொழுது 3 காரியங்கள் அங்கே நடக்கிறது. ஒன்று, அவருடைய தாயார் இயேசுவினிடத்தில் வந்து இதை செய்யும்படி அவரிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் அவரின் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார். அவர் வேலைக்காக அந்த வேலை வரும்பொழுதுதான் அவர் அதை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார். அடுத்தபடியா திராட்சரசம் குறைவுதான் பட்டது. ஆனால் இப்பொழுது சூழ்நிலை என்னவென்றால் இல்லை, there is no wine in the vineyard. The banquet, அந்த விருந்து சாலையில் அது இல்லை. விருந்து சாலையில் இல்லாததினால் இயேசு அதை கவனித்தார். அவர் வேலைக்காக அவர் காத்திருந்ததல் மாத்திரமல்ல, அவர் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனமாய் கவனித்துவிட்டு இப்பொழுது அவர் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார். அதாவது கச்சாடிகள், 6 கச்சாடிகள் யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கற்சாடிகள். இந்த கற்சாடிகள் எங்கே இருக்கிறது என்றால் வாசலில் இருக்கும். வருகிறவர்கள் தங்களை கைகளை கால்களை கழுவி கொண்டுதான் உள்ளே வரும்படி யூதருடைய பாரம்பரியத்தின்படி அதை வைத்திருப்பார்கள். அது வீட்டுக்கு வெளியே வாசல்ல வருகிறவர்கள் கை கால்களை கழுவி கொண்டு வரும்படி அங்கே வசதிக்காக அது வைக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க கவனித்தீர்களானால் 6 கற்சாடியுமே எம்டி ஆகிவிட்டது. அதில் தண்ணீர் இல்லை, அதெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது இயேசு அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அந்த கற்சாடிகளை உள்ளே கொண்டு வந்து, அது வெளியே சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட கற்சாடி இப்பொழுது பந்தி விசாரிக்கிற இடத்திற்கு வருகிறது. அங்கே கொண்டு வந்து வைத்து அதில் தண்ணீரால் நிரப்பு சொல்லுகிறார். அதை வேலைக்காரர்களும் சந்தோஷமாய் அதை நிரப்புகிறார்கள். இப்ப தண்ணீரினால் நிரப்பப்பட்ட கற்சாடிகள் எல்லாம் தண்ணீர் தான் என்று நிரப்பினவர்களுக்கு தெரியும். இப்பொழுது இயேசு பந்தி விசாரிப்புக்காரர்களை அடைத்து பந்தியை விசாரிக்கிறவனிடத்துல அதை கொண்டு போய் பந்தி விசாரி என்று சொல்லுகிறார். அவனும் அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புல அவர்களுக்கு கொடுக்கிறான். அப்பொழுது அது நவமான, அதாவது மேன்மையான, உயர் ரகமான அல்லது முதல் ரகமான திராட்சை ரசமாய் அது மாறி இருந்தது. அதை பருகிவிட்டு அந்த திருமண வீட்டாருக்குள் ஒரு குழப்பம். எப்பொழுதுமே
நல்ல திராட்சை ரசத்தை முந்தியும் கொஞ்சம், அதாவது பழச்சாறை எடுத்து முதன்மையானதை பந்திக்கு முன்பாக முதல் பந்தியிலையும், அடுத்தது அது குறைபடும் பொழுது அதில் தண்ணீரையோ கலந்து அதை பின்பந்தியில கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான திராட்சை ரசம் அது நல்ல முதல் தரமாய் இருந்ததினால் பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிறார், இது என்னையா இது முதல் தரத்தை இப்போ தர்றீங்க, இதுவரை தண்ணியா இருந்துச்சு, இப்போ முதல் தரமானது வருகிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, ஒரு கல்யாணத்துல திடீர்னு சாப்பாடு ஓடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் இந்த குறைஞ்சிருக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாம்பார் பத்தாம இருக்கும். உடனே சமையல்காரர் வேகமாக போவார், டக்குன்னு என்னென்னமோ பண்ணுவார், சாம்பார் ரெடி கொடுங்க அப்படின்றார். என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சாம்பார் ரெடின்றார். என்ன பண்ணியிருப்பாரு, ரசத்தை வடிகட்டி சாம்பார் ஊற்றி பந்தி விசாரிப்புக்கு அனுப்பியிருப்பார். அவ்வளோதான். நம்ம ஆட்களும் அது என்ன தண்ணியா இருக்கு சாம்பார் அப்படின்னு சொல்லி அவங்க முந்தி இருக்கிறவங்க நல்ல சாம்பார் சூப்பராக இருந்துச்சுடுவாங்க. பிந்தி போகிறவங்க என்னப்பா சாம்பார் தண்ணியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே உல்டாவாக நடக்குது. இப்போ நம்ம ஊரில் நடக்கிறது தான், நம்ம ஊரில் பத்தலைன்னா என்ன நடக்குமோ அதுதான். அங்கே ஆரம்பத்திலேயே அந்த சமையல்காரன் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இருப்பா பந்தியில் கடைசியாக உட்காந்துருக்கிறவங்களாம் என்ன அவங்க என்ன தண்ணி கலந்த திராட்சை ரசத்தை குடிப்பாங்க, நான் நவமானதை தருகிறேன்ட்டு உயர் ரகமா முதல் ரகமா அந்த திராட்சை ரசங்களை அவர் கொடுத்தார். அதை சந்தோஷத்தோடு ஜனங்கள் குடித்தார்கள். அது அந்த தண்ணீர் மொண்டு ஊத்தினவருக்கும் அந்த தண்ணீரை கற்ஜாடியிலிருந்து கொண்டு போய் பந்தி விசாரித்தவர்களுக்கு மட்டுமே தெரியுமே தவிர வேற எவருக்கும் அது தெரியாது. ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது, தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை செயல்பட விடும்போது, என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். அவருடைய வேலை, அவருடைய திட்டத்தின்படி அவர் செயல்படுவதற்கு நான் வேலை கொடுக்கணும், நான் நேரம் கொடுக்கணும். நான் அவரை பணிக்கக்கூடாது. இதை எப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. சில பார்த்தீங்கன்னா ஜெபத்திலே பாருங்க, ஆண்டவருடைய ஐடியா, ஆண்டவரே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நான் பார்க்குறேன், இந்த இடத்துல இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு, அவன் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கான், பரவாயில்ல. இந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்கான், அவன் ரொம்ப கருப்பாக இருக்கான், வேணாம் ஆண்டவரே. அப்போ இதை என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். அப்புறம் இன்னொன்று, இந்த வீட்டில் கொஞ்சம் செய்கிறேன்னு இருக்காங்க பார்த்துக்கோங்க, அந்த வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க போல், அதில் அதை கட் பண்ணி விட்ருங்க. இந்த என் மகளுக்கு அதை பிடிக்கணும், அவளுக்கு பிடிச்சிச்சின்னு சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேவன் எப்படி நடத்துகிறார் அதெல்லாம் கிடையாது. நம்மளே ஆண்டவர்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி இந்த ஐடியாவின்படி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஐடியாவும் சொல்ல மாட்டார், ஐடியாவின்படி நடத்தவும் மாட்டார், அமைதியாக இருப்பார். நாமளாக உடனே ஆண்டவர் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மௌனமாக இருந்தால் அவர் சம்மதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம் நம்ம வேலையை பார்த்து அந்த கல்யாணத்துக்கு போய் வெள்ளத்தோடு, இவன் வெள்ளையா இருக்கா, அவன் வெள்ளையா இருக்கா, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், தேவ திட்டம் என்னன்னு இருக்குல்ல. அவங்க நல்ல பணக்காரங்க, அதை நல்லா செய்வாங்க,
இவங்களா என் பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணா 50 பவுன் போடுறேன்றாங்க. அவங்க 150 பவுன் போடுறேன்றாங்க. எது நமக்கு நல்லது? 150 பவுன் தான் நல்லது. அதில் வேற ஒரு கார் வேற வாங்கி தரேன்றாங்க. அப்போ நம்ம அதை விட முடியுமா? இவங்க 2 வீலர் கூட வைக்கல, நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ நம்ம எதை தேடி ஓடுகிறோம்? அந்த பொண்ணு 10,000 20,000 சம்பாதிக்குது. அது போக போக அதெல்லாம் செட் ஆகாதுங்க. இந்த பொண்ணுக்கு பாருங்க சொத்து அதுவே ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேற அவங்க அப்பா இந்த காசு வருது அந்த காசு வருது. அது சம்பாதிக்காமலே ஒரு 40-50 ரூபா சம்பாதிக்குது, கையில் காசு வருது. நான் எப்படிங்க அப்படின்னு சொல்லி பணத்தாசை பிடித்து தேவனிடத்தில் கேட்கறது இல்லை. அதாவது தேவன் கிட்ட இது எப்படி எனக்கு என் வாழ்க்கைக்கு என்ன செட்டா உமக்கு பிரியம் என்ன ஆண்டவரே, அதை என் வாழ்க்கையில் நடப்பீங்கன்னு கேட்காம நம்ம ஐடியா கொடுப்போம். ஆண்டவர் மௌனமாக இருப்பார். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்ப்போம். கர்த்தர் பாட்டுன்னு அவர் வேலையை அவர் பார்ப்பார். அவர் இதில் தலையிட மாட்டார். பிரச்சனை போராட்டம் வந்த உடனே நம்ம ஆளுங்க முதல்ல போய் கேட்கறது யார்கிட்ட கேட்பாங்கன்னா ஆண்டவர்கிட்டே போக மாட்டாங்க. அவர் தான் மௌனமாக இருந்தார்ல, இது தெரியும் நம்ம ஆளுக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட போக மாட்டார். ஆண்டவர்கிட்ட போகாமல் நேராக சர்ச்சு பாஸ்டர், ஏன் பாஸ்டர் நீங்கள் தானே பார்த்தீங்க, நீங்கள் தானே விசாரிச்சிங்க, அந்த குடும்பம் இப்படி ஆச்சு, இப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அவர் சொல்லுவார், நான் இப்படி ஒரு பொண்ணு இருக்கு, இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் நான் சொன்னதுதான் தாமதம். நீங்கள் போய் பேசி எல்லாம் முடிச்சு நீங்கள் பண்ணி கொண்டு வந்து என்னை கல்யாணம் என்கேஜ்மெண்ட் பண்ணினீங்க, பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி வைனீங்க, பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சபையில் வர விசுவாசி, நான் எப்படி ரெண்டையும் பகை உண்டாக்க முடியும்? அப்போ நீங்கள் விசாரிக்கணும்ல. ஒன்றும் கிடையாது, என் கல்யாணம் முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து அவசரப்பட்டா இல்லை பாஸ்டர் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு படி அவர் பக்கம் திருப்பிடுறது. தேவன் பக்கம் ஆண்டவர் பக்கம் அவரும் நான் மௌனமாக ஒத்துக்கினீங்களா ஆண்டவரே. சிலர் ஜெபம் பண்ணுறது அப்படி ஐயோ பயங்கரமாக ஜெபம் பண்ணுறது. நீங்கள் தேவனுடைய கரத்தில் இடம் கொடுத்து அற்புதத்தை காத்திருந்தீங்கன்னா, அற்புதத்திற்கு நீங்கள் காத்திருந்தா அவருடைய மகிமை வெளிப்படும். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சையாக இருக்கலாம். அதை கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் காத்திருக்கணும். நீங்கள் அவர் திட்டத்தின்படி விட்டுட்டு அந்த குறைவு வரும்போது எந்த இடத்துல அவருக்கு அங்கே அற்புதம் செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் மகிமை வெளிப்படுத்துவார். அதனால் இந்த காலை வேளையில் தேவ மகிமை உங்களுக்காக வெளிப்பட போகுது. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். காத்திருங்கள். அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஆம்.